IPL 2025 கிரிக்கெட் தொடரில் மார்ச் 23ஆம் தேதி நடைபெற்ற 3வது லீக் போட்டியில் மும்பையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி தோற்கடித்தது. அந்த போட்டியில் CSK கேப்டன் ருத்துராஜ், கலீல் அகமது சேர்ந்து சீட்டிங் செய்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி சர்ச்சை உருவாகியுள்ளது. அந்த வீடியோவில் கலீல் அகமது பந்தை தேய்த்துவிட்டு ஏதோ ஒரு பொருளை ருத்துராஜ் கையில் கொடுக்கிறார். அதை ருத்துராஜ் வாங்கி தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு செல்கிறார். அந்த வகையில் விங்கை பெறுவதற்காக கலீல் அகமது பந்தை தேய்த்து சேதப்படுத்தியதாகவும் அதற்கு CSK கேப்டன் ருத்துராஜ் உடந்தையாக இருந்ததாகவும் பெங்களூரு அணி மற்றும் மும்பை அணி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் 10 நொடிகள் கொண்ட வீடியோவை ஆதாரமாக பகிர்ந்து வருகின்றனர். அதை PCCI விசாரித்து 2016, 2017 போல அல்லாமல் CSK அணிக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். அதை பார்த்த CSK ரசிகர்கள் எதையும் முழுமையாக பார்த்துவிட்டு பேசுங்கள் என்று பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஏனெனில் புதிய பந்து இயற்கையாகவே ஸ்விங் ஆகக்கூடிய ஒன்றாகும். எனவே ஸ்விங் பெறுவதற்காக அதை தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று CSK ரசிகர்கள் கூறுகின்றனர். உண்மையில் அந்த தருணத்தில் கலீல் அகமது தனது விரலில் பிங்கர் புரொடெக்டர் எனப்படும் விரலை காயத்திலிருந்து பாதுகாக்கும் உபகரணத்தை அணிந்திருந்தார். பவுலிங் செய்யும் போது அது பந்தில் சேதத்தை ஏற்படுத்தும். எனவே நடுவர் சொல்வதற்கு முன்பாகவே அதை அவர் கழற்றி ருத்துராஜிடம் கொடுத்தார். அதன் பின்புதான் ருத்துராஜ் அவரது கையில் பந்தை கொடுத்துவிட்டு அதை வாங்கி தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். அதற்கு ஆதாரமாக CSK ரசிகர்கள் 27 நொடிகள் கொண்ட உண்மையான முழுமையான வீடியோவை பகிர்ந்து பெங்களூரு, மும்பை ரசிகர்களின் உருட்டலுக்கு பதிலடியை கொடுத்து வருகின்றனர்.